Hey friends, hi, hello, வணக்கம். லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் நம்ம கெமிஸ்ட்ரி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, அண்ட் அதுலேயும் முக்கியமாக ஆசிட் அண்ட் பேஸ் பற்றி பல ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம்ல. இப்போ அதோடைய யூசஸ் பார்க்க போகும். யூசஸ் அப்படின்னு ஒன்று எல்லா யூஸையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவங்கள்ட்ட சொல்லி எதுவுமே கிடையாது. ரொம்ப பேசிக்காக சில காமனான விஷயங்களுக்கும் சில இம்பார்ட்டண்ட்டான ஆசிட்டோட யூஸ் இருக்கும், அதே மாதிரி பேஸோட யூஸ் இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகும். ரொம்ப கம்மியாக தான் பார்க்க போகும். கம்மியாக பார்க்கறதுங்கிறது பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் அது வந்துச்சுன்னா எக்ஸாமில் ரீகால் பண்ணணும். ஸோ அதுக்காக தான். அண்ட் இந்த மாதிரியான கேள்விகள் எங்கே வாங்கலாம் அப்படின்னா, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஆசிட் இதுக்கு யூஸ் ஆகுது, இந்த ஆசிட் இதுக்கு யூஸ் ஆகுது, இந்த பேஸ் இதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் விச் ஆர் ஆல் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரெயிட் கொஸ்டின்ஸாக கேட்கலாம். எந்த பேசிஸ்னாலும் இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஆசிடை பற்றி என்ன, அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, பேஸில் ஆசிட்ஸ்லாம் சேர்த்து, அதே மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, பிஹெச் வேல்யூ வச்சு அதை எப்படி நம்மளால் டிஃபைன் பண்ண முடியுது, அண்ட் ஆசிட்ஸ் பேஸுக்கான சோர்ஸ் எல்லாம் என்ன, ஆசிட்ஸோட நேச்சுரல் ஆசிட்ஸ்க்கான சோர்ஸ் என்ன, அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ், இவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த யூஸையும் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அந்த கான்ஃபிடன்ஸோட இதையும் ஜஸ்ட் படித்து முடிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆசிடோட யூஸ் எல்லாம் பார்க்க போகும். ஸோ நைட்ரிக் ஆசிட் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணப்படுது. ஸோ நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. அண்ட் அதே மாதிரி ஆக்சாலிக் ஆசிடுமே ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணப்படுது. ஓகேப்பா, இப்போ இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க அப்படின்னா ஆக்சாலிக் ஆசிட் ஃபோட்டோ ஓ காமனாக இருக்கா. ஸோ ஆக்சாலிக் ஆசிட் ஃபோட்டோ அதை ஞாபகம் வந்துடும். நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறத ஜென்ரலி நீங்கள் வந்துட்டு ஓகே ஃபோட்டோ எடுக்கும் போது ஏதோ நைட்ரஜன் புகையெல்லாம் விட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கோம் அப்படின்னு சும்மா நினச்சிக்கோங்க. நமக்கு என்ன இந்த இது இருக்குது தெரியுமா, லிக்விட் நைட்ரஜன் வாயில் வச்ச உடனே வந்துட்டு புகை வெளியில் வரும் தெரியுமா, அந்த ஒரு டிஷ் மாதிரி இருக்குமே சில ஹோட்டல்ஸ் அண்ட் இப்போல்லாம் கல்யாண வீட்டில் எல்லாமே செய்கிறாங்கல்ல, மூக்கு வழியாக புகை விடுறது, காது வழியாக புகை போகுது, அந்த மாதிரி அதுக்கு பேர் லிக்விட் நைட்ரஜன். ஓகே, ஸோ அதை நம்ம எடுக்கும் போது கண்டிப்பாக நம்ம எல்லாம் அதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்துப்போமா. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நைட்ரிக் ஆசிட் அப்படின்னாலே அது ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆக்சாலிக் ஆசிடுமே ஃபோட்டோக்கு யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இது ரொம்ப கேவலமாக இருக்கும், பட் ஸ்டில் தட் இஸ் ஓகே. எப்படியும் நம்ம ரீடைன் பண்ணிடணும், அவ்வளோதான். அடுத்தது சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோஷனுக்கு யூஸ் பண்ணப்படுது. நமக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் பற்றி தெரியாததில்லை. கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட நம்ம பயங்கரமாக நம்ம லேபில் டீல் பண்ணியிருப்போம். ஸோ அது உள்ளே போகும்போதே நம்ம எந்த அளவுக்கு போவோம், என்னமோ அதில் வந்து எல்லாம் வெடிச்சுற மாதிரி பயந்துட்டே எல்லாம் போவோம். ஆக்சுவலாக அவ்வளோ ஒன்றுமே கிடையாது இல்லை. பட் இந்த கான்சன்ட்ரேட் அப்படிங்கும்போது நம்ம ஸ்டாஃபுக பார்த்துடு அப்படிலாம் ரொம்ப ஓகா பண்ணுவாங்க. ஸோ அது நம்மளும் அந்த அளவுக்கு அதுக்கு ஏதோ பயங்கரமாக பில்டப் கொடுப்போம். எந்த அளவுக்கு பில்டப் கொடுப்போம், ஏதோ எக்ஸ்ப்ளோஷன் அளவுக்கு நம்ம பில்டப் கொடுப்போம்ல. ஸோ அதான் பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இழுத்து சொல்கிற மாதிரி இருக்குது, பட் டோன்ட் வரி, கொஞ்சம் ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்துட்டு நார்மல் லெதர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி HCl வந்து எல்லா இடத்துலையுமே யூசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், லெதர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் ஸ்டப்ஸ் இருக்குல்ல, நம்ம சோறு இருக்குல்ல, ஸோ சாப்பாடை வந்துட்டு எப்படிலாம் நம்ம பாதுகாக்கும் அப்படிங்கிறதுக்கு எல்லா ஆசிட்ஸ் உங்களுக்கு ஃபுட் ரிலேட்டடாக என்னென்ன இதெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிட்ரிக் ஆசிட் எதில் இருக்குது நம்ம பார்த்தோம், ஆரஞ்சில் இருக்குது, இல்லைனா லெமனில் இருக்குன்னு பார்த்தோமா. ஸோ அது யூஸ் ஆகுது. ஃபார்மிக் ஆசிட் யூஸ் ஆகுது. ஃபார்மிக் ஆசிட் எதில் இருக்கும் தெரியுமா, ஆன்ஸ்லலாம் இருக்கும். ஸோ அது யூஸ் ஆகுது. அதே மாதிரி அசிட்டிக் ஆசிட் யூஸ் ஆகுது. அசிட்டிக் ஆசிட் நம்ம எதில் பார்த்தோம், வினிகர் அப்படின்லாம் பார்த்தோம்ல, ஸோ அதில் யூஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் பென்சாயிக் ஆசிட். ஸோ இது எல்லாமே ஃபுட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேப்பா, ஸோ இப்போ ஃபுட் இது நீங்கள் வந்து இந்த DIYன்னு இந்த ஒரு சேனல் இருக்குல்ல, 5 minutes கிராஃப்டோ இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குல்ல. ஸோ அந்த சேனலில் வந்து நிறைய DIY ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த ஆப்பிளெல்லாம் வந்துட்டு லெமனை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது கெட்டு போகாது, இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான ஹேக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா, லைஃப் ஹேக்ஸு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ தான் இதை வாசிக்கும் போது தான் எனக்கு தோணுது, ஓ அதனால தான் சிட்ரிக் ஆசிட்னால தான் இப்போ ஃபுட் ஸ்டஃப் சேஃப் ஆகுது அப்படின்னு. ஆல்ரெடி நமக்கு இதுவும் தெரிஞ்சுக்கும் அதுவும் தெரிஞ்சுக்கும், யோசிக்க மாட்டோம். இப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவை நம்ம யோசிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இன்கேஸ் கேள்வி வந்துட்டு ஸ்ட்ரைட்டான இந்த கேள்வியாக இல்லாமல் சுற்றி வளைச்சி இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் லெமன் ஜூஸ் இன் ஆப்பிள் டு ப்ரிசர்வ் இட் இப்போலாம் கொடுத்துருந்தாலும் நமக்கு ஜென்ரலாக அது என்ன தோணும், ஓ இது ஒன்றும் இல்லைப்பா, இது ஒரு ஆசிடா அதனால அது ப்ரிசர்வ் பண்ணுதுப்பா, அவ்வளோதானப்பா அப்படிங்கிறத யோசிச்சுட்டா போதுமானது. ஓகே, ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், நைட்ரிக் ஆசிட். ஸோ நைட்ரிக் ஆசிட் எதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி ஆக்சாலிக் ஆசிடும் ஃபோட்டோக்காக. நெக்ஸ்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறத பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோஷனுக்கு யூஸ் பண்ணும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் லெதர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணப்படுது. பென்சாயிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் எல்லாமே நம்மளோட ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் ஸ்டஃப்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணப்படுது. ஓகே, ஸோ ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேஸுக்கு போவோம்.
பண்ணுவோம். ஸோ பேஸை பொறுத்த வரைக்கும் கால்சியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஆக்சைடு ரெண்டுமே, கால்சியம் ஆக்சைடாக இருக்கட்டும் இல்லை ஹைட்ராக்சைடாக இருக்கட்டும், ரெண்டுமே ப்ளீச்சிங் பவுடரை தயார் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. ஸோ ப்ளீச்சிங் பவுடர் இருக்கலாம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் வந்து கால்சியம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்சியம் ஆக்சைடாக இருக்கலாம் இல்லை ஹைட்ராக்சைடாக இருக்கலாம். அடுத்தது ஆன்டாசிட்ஸாகவும் சுகர் இண்டஸ்ட்ரீஸ்லையும் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணப்படுது. ஸோ மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு எங்கே யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா ஆன்டாசிட்ஸாக யூஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி சுகர் இண்டஸ்ட்ரீஸில் ப்ரிடாமினன்ட்லி யூஸ் பண்ணப்படுது. ஓகேப்பா. அடுத்தது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எங்கே யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் சாஃப்ட் சோப்பு. ஸோ சாஃப்டான சோப்லாம் இருக்குல்ல, அந்த இது அதாவது நம்ம யூஸ் பண்ண நார்மல் சோப்ஸுக்கெல்லாம் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு அடுத்தது தான் என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடை வந்துட்டு ஹார்டு சோப் அண்ட் ட்ரக்ஸ் தயார் பண்ணுறதுக்கு பேப்பர் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பெட்ரோலியம் ரிஃபைனிங் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகுது. ஸோ பெட்ரோல் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, சோப் இண்டஸ்ட்ரி, ட்ரக் இண்டஸ்ட்ரி எல்லா இடத்துலையுமே நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை சாஃப்ட் சோப்புக்கு தயார் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடை ஆன்டாசிடாகவும் அதே மாதிரி சுகர் இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுறோம். கால்சியம் ஆக்சைடையும் கால்சியம் ஹைட்ராக்சைடையும் ப்ளீச்சிங் பவுடரில் யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, நல்லா ஞாபகப்படுத்திக்கிட்டீங்களா? ஓகே. இல்லை எப்படி கேள்வி கேட்டாலும் இப்போ நீங்கள் எழுதிடணும். ஸோ ஒன் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ஆசிட் பேஸை கலந்து கொடுத்து இன்னொரு சைடு ஃபுல்லாக யூசஸ் கொடுத்தாலும் மேட்ச் பண்ண தெரியணும். அதே நேரத்தில் ஸ்ட்ரெயிட் கொஸ்டினாக இருந்தாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகே தானே? இது ரொம்ப புரிஞ்சிருச்சுல. இதோட ஆசிட் பேஸ் மேக்ஸிமம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவே நமக்கு நிறைய படித்த மாதிரி தானே ஒரு ஃபீல் இருக்குது. இதில் நம்ம இன்னும் இந்த ஆர்கானிக் ஆசிட்ஸ் பற்றிலாம் நம்ம பார்க்கல. இந்த அரோமேட்டிக் ட்ரக்ஸ் இந்த மாதிரிலாம் பல ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் பார்த்து முடிக்கல. சரி பரவாயில்ல, அது இருந்துட்டு போகுது. இப்போதைக்கு இதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருங்க. படித்ததை தெளிவாக படிச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. ஓகே. ஸோ ஸ்ட்ரைவ் ஃபார் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பர்ஃபெக்ஷன். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் 1% ஒன் ட்ராப் 0.0001% இம்ப்ரூவ் ஆனாலும் ஃபஸ்ட்டு உங்களை ரிவார்ட் பண்ணிக்கோங்க. சூப்பர்ப்பா, நல்லா படிச்சுக்க, இன்னும் நல்லா படி, இப்படி சொல்லிட்டே இருங்க. அதுதான் உங்களை நார்மலாக ஒரு சில் ஸ்டேட்டில் வச்சுருக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாலும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சேம் இன் த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் டூ ஜாயின் ஓவர் தேர். தேங்க்யூ.